வணக்கம். என் பேர் சம்ருதி. நான் பிஎஸ்ஜி மருத்துவமனையில ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் சென்டர்ல தீவிர சிகிச்சை பிரிவு மனநல ஆலோசகரா இருக்கேன். பொதுவாவே ஐசியூல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மன ரீதியா நெறைய மாற்றங்கள் ஏற்படும். அவங்க உடல் நலத்த நினைச்சு பயம், பதட்டம், கவலை இதெல்லாமே அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, ஐசியூ என்விரான்மெண்ட்டே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அங்க கேட்கிற சத்தமா இருக்கட்டும், அங்க நடக்கிற விஷயங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். அவங்களோட தூக்கத்திலயும் மாற்றங்கள் ஏற்படும். பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைச்சு கவலைப்படுறதா இருக்கட்டும், அவங்கள கஷ்டப்படுத்துறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வும் அவங்களுக்கு பொதுவாவே அதிகமாவே இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு நாங்க சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு மன ரீதியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே அளவான மன ரீதியான ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேஷண்ட்டையும் பார்த்துக்கணும், அவங்களோட வீட்டையும் பார்த்துக்கணும். அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறையே மாறுபடும்போது, அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நாங்க குழு ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த குழு ஆலோசனையில பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ ஷேர் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கு, அத கேட்கும்போது. நான் மட்டும் தனியா இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வும் அவங்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா, முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட ஆறுதலாவோ, பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி பேசவும் நாங்க வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறதுனால, மனநலம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நன்றி.